பெறப்பட்டிருந்தாலும் மீண்டும் நீதிமன்றம் திறப்பதற்கான ஆணையை அதிமுகவை சேர்ந்த சிலரே நீதிமன்றத்திற்கு சென்று இதை தடைபெற முனைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனையை மறைக்கலாம் என்கின்ற வகையில் கள்ளக்குறிச்சி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்ட தலைநகராகவும் அமைந்திருக்கின்ற நகரம், அதேபோல வணிகத்திலும் மிக சிறப்பாக இருக்கின்ற நகரம். எனவே இந்த மக்களுடைய கோரிக்கை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வசனம் கார்த்திகேயன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு அதற்கான நடவடிக்கையை எடுத்து மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் இதற்கான அனுமதியை வழங்கி இன்றைக்கு இடையிலே ஒரு நீதிமன்ற குறுக்கீடு தடை பெறப்பட்டிருந்தாலும் மீண்டும் நீதிமன்றம் திறப்பதற்கான ஆணையை வெளியிட்டிருக்கிறது. நீதி வந்திருக்கிறது. ஒரு மக்களுக்கான பணி நடைபெறுகிற போது அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று தடைபெறுவது என்பது மக்கள் விரோத செயலாகும். குறிப்பாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரே சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய போக்குவரத்து நெரிசலை எடுத்துக்கூறி பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவை சேர்ந்த சிலரே நீதிமன்றத்திற்கு சென்று இதை தடைபெற முனைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனையை மறைக்கலாம் என்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் சாதனையை மறைக்கலாம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறாகத்தான் அவர்கள் அந்த தடையானை பெற்றார்கள். ஆனால் அரசின் சார்பில் இது தேவையான நடவடிக்கை என்பது விலக்கி கூறப்பட்டு இன்றைக்கு இந்த நீதிமன்றம் ஆணை பெறப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் இதே போன்ற போக்குவரத்து நெரிசல் இருக்கும்போது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கோயம்பேட்டிலே புதிய பேருந்து நிலையத்தை அமைத்தார். அதனால் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் அமைந்தது. அதே போல கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இப்பொழுது அமையப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு அவர்களே திட்டமிட்டு அந்த பணியை துவக்கியிருந்தார்கள். அதிமுக பணியை துவக்கியிருந்தாலும் சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி விரைவாக செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருச்சி மாநகரத்துக்குள்ளே இருக்கின்ற பேருந்து முனையத்தால் போக்குவரத்து நெரிசல் வருகிறது திட்டமிட்டு திருச்சி மாநகரத்திற்கு வெளியே பைபாஸ் சாலை சுற்றுவட்ட சாலையில் ஒரு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய போக்குவரத்து முனையத்தை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் அமைத்து அதுவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புறநகர் பேருந்து நிலையங்களை திறந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுதான் மக்களுக்கான அத்தியாவசிய பணி. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியிலும் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் 16 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிக எழிலான காட்சியாக அமைந்திருக்கிறது.